வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இப்போ நம்ம டேஸ்டி டேபிளில் என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி செய்ய போறீங்களா? அப்படியா? மஜா தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. இப்போ என்ன பொருள்னு பார்த்துருவோமா? இப்போ சிக்கன், 3/4 கிலோ வெங்காயம், இஞ்சி பூண்டு, எண்ணெய், தயிர், தக்காளி, எலுமிச்சம்பழம், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு எல்லாம் வச்சுருக்கேன். இந்த இலையும் வச்சுருக்கேன். தண்ணி பிரியாணிக்கு சுட வச்சிடணும். முன்னாடியே தண்ணி வந்து சுட வச்சுட்டோம். ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும் சுட வச்சுட்டாக்கா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நீங்கள் எதாவது கேட்க வேண்டியது தானே? அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி சண்டே. சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு பிரியாணியா? வெளுத்து வாங்குறதா இன்னைக்கு. வாங்க வெளுத்துருவோம். இன்னைக்கு எல்லாம் ஒரு பிடி பிடிச்சிருவாங்க. பிடிப்போம். அடுப்பை சாலு பண்ணியாச்சு. இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நெய்யும் போட்டுருவோம். நெய்யும் போட்டுருவோம் 1 ஸ்பூன். பட்டை, 7 கிராம்பு அதை போட்டுருவோம். அடுத்தது வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பொன் வறுவலை வதங்கின பிறகு நம்ம மசாலா போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பொன் வறுவலா. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நல்லா கிண்டுவோம். இதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுருவோம். இப்போ மசாலா போட்டுருவோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. மசாலா போட்டுருவோம். மசாலா போட்டதும் பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. இப்பயே சாப்பிடணும் போல தோணுது. வாசனை கமக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தயிரும் போட்டுருவோம். 1/4 கிலோ தயிர். இது தயிரும் போட்டுருவோம். சிக்கன் பிரியாணி மசாலா இதையும் எல்லாத்தையும் போட்டுருவோம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருவோம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். அடிப்பிடிக்கும். இந்த சமயத்தில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மசாலா வெந்து பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கறியை போட்டுருவோம். நம்ம கறியை போட்டாச்சு. இப்போ கிண்டுவோம். தண்ணி அளந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணியை இப்போ ஊற்றிடுவோம். கறியை போட்டிருக்கோம். இப்போ வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். சிக்கன் தான் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம், 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவி போட்டுருவோம். கொதி வந்துருச்சு. கிண்டுறாங்க. கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஆமாம். பச்சை மிளகாயை போட்டாச்சு.
பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இப்போ கொதியும் வருது, நல்லா கொதி வரட்டும் தளதளன்னு. ஒரு எரி போட்டு அரிசியை போட்டுருவோம். 2 கிலோ அரிசி இது. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி போட்டிருக்கோம். தண்ணி இருக்கு. எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சிருக்கோம், அதையும் ஊற்றிடுவோம். அரிசி போட்டாங்க, லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் உட்காந்துரும். நம்ம கொதி வரட்டும், நம்ம உப்பு சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்குவோம். புதினா மல்லி போடுங்க. புதினா மல்லி போடலாமா? போட்டுருவோம். நீங்கள் சொன்னால் செஞ்சிட வேண்டியது. எல்லாத்தையும் போட்டுடலாமா? ஓகே. புதினா மல்லி இருக்கிற பாக்கியம் போட்டுருவோம். அப்போ உப்பு எவ்வளோ குடிச்சு பார்ப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு. போட்டுருவோமா? கொதி வந்துருச்சு. லேசாக கிண்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் பதம் வர வரைக்கும். பதம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுற வேண்டியதுதான். அதுக்கு கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். இதோ போதும், இந்த அளவுக்கு வெந்திருக்கு, இது போதும். பாதி அளவுக்கு வெந்துருச்சு அரிசி. இப்போ தம்மு வச்சுருவோம். நம்ம தம்மு வச்சுருவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க தண்ணி எப்படி இருக்கு. இப்போ அவ்வளோதான், அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இப்போ தம்மு வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு திறந்து பார்ப்போம். நம்ம பிரியாணி தம்மு வச்சோம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறந்த பிறகு தான் தெரியும். நம்ம பிரியாணி ரெடியாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இப்போ சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம். இந்த தட்டி எனக்கு தான். உனக்கு கிடையாது, எனக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எனக்குன்னு. என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது கூட முட்டை வச்சிருவோம். இது கூட முட்டை வச்சிருவோம். இது கூட ரைத்தா வச்சிருவோம். ரைத்தா வச்சிருவோம். இது கூட சாலட் வச்சிருவோம். சாலட் வச்சிருவோம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி.